செய்தி மக்கள் தொடர்பு துறையின் மூலமாக அரசின் திட்டங்களை எல்லாம் மக்களுக்கு கொண்டு செல்லும் வண்ணமாக பல்வேறு வகைகளில் பத்திரிகையின் வாயிலாக, விளம்பரத்தின் வாயிலாக, திரைப்பட பிரிவின் வாயிலாக, எல்இடி தொலைக்காட்சி வாகனங்கள் வாயிலாக இப்படி பல்வேறு வகைகளில் மக்களுக்கு செய்திகளை கொண்டு சேர்த்தாலும் கூட ஆங்காங்கே பொருட்காட்சிகளை அமைத்து அங்கே ஒவ்வொரு துறையின் வாயிலாக அரங்குகளை அமைத்து அதன் மூலமாக அந்தந்த துறையின் வாயிலாக என்னென்ன திட்டங்கள்லாம் மக்களுக்கு அரசின் மூலமாக வழங்கப்படுகின்றது என்பதை நேரடியாக மக்கள் அறிந்து கொள்ளும் வண்ணமாக அரசு பொருட்காட்சிகள் அமைக்கப்பட்டு வருகின்றது. அந்த வகையில் இன்றைக்கு கரூரில் 3வது முறையாக பொருட்காட்சி அமைக்கப்பட்டிருக்கின்றது. 1994 மாண்புமிகு முதலமைச்சர் புரட்சித் தலைவர் அம்மாவில் இருந்த நேரத்தில் தான் கரூரில் முதலாக பொருட்காட்சி துவங்கப்பட்டது. அதற்கு பிறகு கரூர் மக்களின் இங்கே கரூர் மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவருடைய கோரிக்கையை ஏற்று கடந்த ஆண்டு மீண்டும் 94 பிறகு கடந்த ஆண்டு பொருட்காட்சி 32 ஆண்டுகளுக்கு துவங்கி வைத்தோம். அதற்கு பிறகு இன்றைக்கு மீண்டும் தொடர்ச்சியாக இந்த ஆண்டு கரூரில் அரசு பொருட்காட்சி இன்றைக்கு இனிதே துவங்கப்பட்டிருக்கின்றது. நிச்சயமாக இங்கே மக்களின் ஆதரவை பொறுத்து ஆண்டுதோறும் இங்கே கரூரில் அரசு பொருட்காட்சி துவங்கப்படும் என்பதை மகிழ்வோடு தெரிவிக்கின்றேன். இன்றைக்கு இந்த நிகழ்ச்சி இனிதே துவக்கப்பட்டிருக்கின்றது. அது அங்கே மானிய கோரிக்கை கூட்டத்தொடரில் சட்டமன்றத்தில் அறிவிக்கப்பட்டவுடன் மாண்புமிகு அம்மாவின் அரசு விரைவாக செயல்பட்டு அந்த குழு அமைக்கப்படும் என்று அறிவிப்பை மாண்புமிகு முதலமைச்சர் அவருடைய அனுமதியோடு அறிவித்திருந்தோம். உடனடியாக குழு அமைப்பதற்கு அரசாணை வெளியிடுவதற்கு கையெழுத்திடப்பட்டிருக்கின்றது. விரைவில் அந்த அறிவிப்பு வழங்குகின்றது. குழு அமைத்தவுடன் தொடர்ச்சியாக பத்திரிகையாளர் நல வாரியம் நீங்கள் எதிர்பார்ப்பது போல விரைவில் அமைக்கப்படும் என்பதை தெரிவித்தார். மாண்புமிகு போக்குவரத்துறை அமைச்சர் அவர்களுக்கும் மற்றும் எங்களுடன் வருகை புரிந்துள்ள மாவட்ட நிர்வாகத்தின் சார்பாக வருகை புரிந்துள்ள மதிப்புக்குரிய மாவட்ட வருவாய் அலுவலர் வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, அதாவது இந்த விழா தொடக்கத்தில் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் தெளிவாக கூறியிருக்கிறார். அதே போல் நம்முடைய மாவட்ட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற புரட்சித் தலைவர் எம்ஜிஆரை வணங்கி இருந்தாலும் மறைந்தாலும் பேர் சொல்ல வேண்டும், இவர் போல யார் என்று ஊர் சொல்ல வேண்டும் என்று புரட்சி புவனேஸ்வரி முதியோர் உதவித்தொகை பெறும் பயனாளி விலையில்லா வீட்டுமனை பட்டா பெறும் பயனாளி திருமதி கனகவள்ளி. இலவச தையல் எதிரம் பெறும் பயனாளி கோமதி. மாவட்ட விசைத்தறி நெசவுக்காக 20 லட்சம் வங்கி கடன் பெறும் பயனாளி கௌசல்யா. அதுதான்